ஜாப் தேடிட்டுருக்கீங்களா? ஆனால் கரியர் கேப் இருக்கா? எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கரியர் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ எடுத்தவொன்னே ரொம்ப டென்ஷன்லாம் ஆகிக்காதீங்க. நம்ம அப்ளை பண்ணுற ஜாபுக்கு ஏற்ற நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, அது இருந்தாலே போதும். நம்ம சம்மந்தமே இல்லாத ஜாபுக்கு ஒன்றும் நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருந்து நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் மேக்ஸிமம் நம்ம பேசியே அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது. பிகாஸ் நம்ம எப்படி அங்கே ஹெச்ஆர்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோம், பொலைட்டாக பேசுகிறோம், அந்த ஜாப் ரிலேட்டடாக என்னால் பண்ண முடியும்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணுறோங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். பட் இந்த இன்டர்வியூ நமக்கு கிடைக்கணும்ல. ஸோ இந்த இன்டர்வியூ கிடைக்கணுன்னா நம்ம ரெஸ்யூம் நல்லா இருக்கணும். அந்த ரெஸ்யூமில் முக்கியமாக அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இருக்கணும். பட் இப்போ அது வர்றதுக்கு நமக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது, ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஸ்கில்லு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஷார்ட் கோர்ஸஸோ இல்லை சின்ன சின்ன டிப்ளமோ கோர்ஸஸோ இல்லை முடிஞ்சால் அவங்களால ஒரு 2 months 3 months ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் லாங் கோர்ஸஸோ படிங்க. இது ஆன்லைனில் நிறைய ஃப்ரீயாகவும் இருக்குது, சிலது பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. ஸோ உங்கள் கோர் சப்ஜெக்டில் உங்களுடைய டிசைர்ட் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்விட்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய லைன் ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ், அதுக்கு ரிலேட்டடான ரிசர்ச் பேப்பர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட கோர் நாலேஜ் கிடச்சிரும். ஸோ இந்த நாலேஜ் கிடச்சாலே நம்ம இன்டர்வியூவில் கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணிட முடியும். அண்டு தேர்ட் திங், இது உங்களுடைய ரெஸ்யூமை நல்ல வெயிட்டேஜ் கொடுக்கும். சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸை விட இது உங்களுக்கு வெயிட்டேஜ் நிறைய கொடுக்கும். பட் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லைக் இன்டர்ன்ஷிப்ஸ், ஃப்ரீலான்சிங். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங் எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டட் ரோல்ஸுக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் இன்கேஸ் அப்படி உங்களுக்கு சின்னதாக ஏதாவது கிடச்சிச்சின்னா கூட பரவாயில்ல. மேபி ஒன் வீக்காக இருக்கட்டும், இல்லை சிலதெல்லாம் ஜஸ்ட் 3 days இருக்கும். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போங்க, பண்ணுங்கள். அதை எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் போட முடியலனாலும் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் இது பண்ணேன் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா கூட ரெக்ரூட்டர்ஸ்க்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.